Hello friends, வணக்கம். Welcome to my channel. நான் லாவண்யா. இன்னைக்கு விமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல பெண்களுக்கான ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். நமக்கு பேரம் பேத்திலாம் வந்தாச்சு, மாப்பிள்ளைங்கலாம் வந்தாச்சு. இனிமே இப்படி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குமா நீங்க திங்க் பண்றீங்களா? ஜெனரேஷன் மாறிட்டு இருக்குங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் இன்னைக்கு காமிச்சிருக்க விஷயங்கள் யார் கண்ணிலையும் உறுத்தாதுங்க. டீசென்ட்டா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. என்ன நினைப்பாங்க நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தாங்க. எந்த ஒரு இதுமே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு 45 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்றது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். அந்த சிஸ்டருக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் இப்படி படிய வர்றீங்களா? அதுக்கு பதிலாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு மேலே முடிக்க எடுத்து ஒரு ஹை போனி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவிங்க. அழகான விஷயம். அதை பெருசாக வச்சாலும் அழகு, சின்னதாக வச்சாலும் அழகு. ஆனால் நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பெரிய பொட்டு வைக்கிறப்போ குர்த்திக்கு நல்லா இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக சின்னதாக நம்ம ஒரு பொட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் வேண்டாங்க, நம்ம மேட்சிங்காக ஒரு பொட்டு வச்சு பாருங்கள், இன்னும் அழகாகவும் இளமையாகவும் தெரியும். இன்றைக்கி குர்த்தியோட நெக் ரவுண்டாக போட்டு நான் காமிச்சிருக்கேங்க. இந்த ரவுண்ட் நெக் பதிலாக இந்த காலர் நெக்கு போட்டோம்னா நம்ம இன்னும் எங்கே தெரியுவோங்க. செட்டு குர்த்தா போடுறப்போ துப்பட்டாவை நிறைய பேர் இப்படி போடுவீங்க. அதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் போடுற சேஞ்சஸ் தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஒரு சைடு மட்டும் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் லுக் எங்கே தெரிவிங்க. நெக் ட்ரெஸ்ஸஸ் போடுறப்போ நெக்கில் ஒரு சின்னதாக ஒரு மணியோ செயினோ போட்டுக்குங்க, இன்னும் ரொம்ப அழகாக தெரிவிங்க. துப்பட்டாவை நல்லா ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு ஷோல்டர் கிட்ட ஒரு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணதுக்கப்புறம் 2 சைடு முந்தானியும் இணைச்சி மேலே ஷோல்டர் மேலே போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். ஹேண்ட்பேக், சின்னதாக ஹேண்ட்பேக் வாங்கி இப்படி வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேண்ட்பேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக் தான். ஸோ ஸ்லிங் பேக் வாங்கி வச்சுக்கோங்க. ட்ரெஸ் போட்டாலும் ஆப்டாக செட் ஆகுங்க இந்த ஸ்லிங் பேக். சின்னதாக டாப் போடுறப்போ அதுக்கு மேலே ஒரு துப்பட்டா போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீன் போடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஜீன் போடுறப்போ ஸ்லீக்கான ஒரு செப்பல் போடுங்க. இந்த மாதிரி ஒரு
முட்டிக்கு மேலே ஒரு க்ராப் டாப் போட்டுட்டு ஒரு ஸ்லிங் பேக் போட்டு பாருங்கள், இன்னும் அழகாகவும் இளமையாகவும் தெரிவிங்க. ஃபைனலாக டிஷர்ட் ஜீன்ஸ் போடணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஷூ போட மறக்காதீங்க. ஷூ பற்றி கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா.